வீட்டை காலி செய்தார் எடப்பாடி, வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல முக்கியமான பொறுப்புகள் வைத்து அதிமுகவின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டு, அதிமுகவின் மூலமாக வெற்றி வகை பெறப்பட்டு, அதிமுகவின் மூலமாக வருமானத்தை ஈட்டிய நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாற்று கட்சியிலே இணைஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இப்ப சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்திலே இணையக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. உண்மையான அதிமுகவுடைய ரத்தம் அதாவது உண்மையான எந்த ஒருத்தனும் உண்மையாக இருக்கிறானோ உடம்பில் அதிமுக ரத்தம் ஓடுகிறது என்றால் எவனும் மாற்றுக் கட்சியிலே இணையப் போவது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி வீட்டை காலி செய்து விட்டார் என்ற தகவல் இணையதளங்களிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 47 இடங்களை மட்டுமே வென்றதால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை பசுமவழிச்சாலையில் உள்ள அரசு பங்களாவில் வசித்து வந்த அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில் கட்சி தலைமையகம் அருகே தெய்வ சிகாமணி தெருவில் உள்ள புதிய பங்களாவிலே நேற்று குடியேறியிருக்கிறார். முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பால் காய்ச்சி புதிய வீட்டிலே குடியேறியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இதுவரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2011 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு அரசு பங்களாவில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த பங்களாவில் தான் சென்னையிலே குடியிருந்தார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கிறது. அதன் காரணமாக சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த வீடுகள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. அதனால் எனக்கு நீங்கள் அரசாங்க செலவிலே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வீடும் இனிமேல் தேவை கிடையாது, என்னுடைய சொந்த செலவிலே நான் வாடகை கொடுத்துக் கொள்கிறேன் என சொல்லித்தான் நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை கட்சி தலைமையகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிகாமணி தெருவிலே உள்ள ஒரு புதிய பங்களாவிலே எடப்பாடி பழனிசாமி பால் காட்சி குடியேறி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் மட்டும் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருப்பார் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அது முடிந்து போன கதை. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்வது? அதாவது அதிமுக கூடிய உள்கட்சி பிரச்சனை என்பது 90% என்பது முடிவுக்கு வந்து விட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும், அதிமுகவை அடுத்து எப்படி மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என சொல்லித்தான் அதிமுக இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான தலைவர்கள் அனைவரும் ஆலோசனை செய்து இருக்காங்க. ஒரு சில நபர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது வெல்லமண்டி நடராஜன் எடுத்துக்கங்க, ஓபிஎஸ் எடப்பாடி, மறுபடியும் ஓபிஎஸ் எடப்பாடி, இப்ப தமிழக வெற்றி கழகம், இந்த மாதிரி நபர்களும் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சூழல் என்பதும் அதிமுகவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே 107 இடங்கள் மட்டும் தான் வெற்றி என்பது இருக்கிறது. மீதம் ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது தேவை. அதன் காரணமாக அதிமுக கூடிய 11 சட்டமன்ற உறுப்பினரை பிரித்து மறுபடியும் இடத்தில் வர வைத்து அந்த இடத்திலே வெற்றி பேகை சூடிவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்ற நிலைமையில் தான் தமிழக வெற்றி கழகம் நினைப்பு என்பது இருந்து கொண்டதாக செய்திகள் என்பது கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.